வணக்க நண்பர்களே. பளபளவென பொழுது விடியும் பொழுது ராஜாவின் காரைக்காலை தாண்டி திருமலைராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பக்கம்தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான். அங்கே நிரவி என்ற ஊர். காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்குக்காரரிடம் கேட்டார். நிரவின்னு இங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்காம அங்கே எப்படி சார் போகணும்? அதே ரைட்டில் ரோடு போகுது பாருங்க, அது வழியாக போனால் நிரவி தான் என்று சொல்லி பைக்குக்காரர் வேகம் எடுக்க காரை வலது பக்கமாக திருப்பினான் ராஜா. வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான். பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது. பறந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள், தேநீர் கடை, முடி திருத்தகம், பெட்டிக்கடை என மிகச் சிலரை நடமாடிக்கொண்டிருந்தனர். ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான். சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது. வேறு எதுனா வேணுமா சார்? சூடாக இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது. ரொம்ப தொலைவில் இருந்து வர மாதிரி களைப்பாக இருக்கீங்க. டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார். வேண்டாம், டீ போதும் என்று காசை கொடுத்து விட்டு கேட்டான். இங்கே பஞ்சபகேச ஐயர் வீடு எங்கே அப்படி என்று. கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவரை ஏறிட்டு பார்த்தார். ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர், ஓ, நீங்கள் அவங்க ஆளா? துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா என்றார். துஷ்டியா? திடுக்கிட்டான் ராஜா. ஆமாம், ஐயர் நேற்று ராத்திரி காலமாயிட்டாரே, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. பாவம், அவர் மகன் வரணுமேனு காத்துட்ருக்காங்க. மகன் வந்தால் தானே எல்லா காரியமும் நடக்கும். பரபரத்தான் ராஜா. அவர் வீடு எங்கே இருக்குது? அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல, அதை ஒட்டி ஒரு தெரு போகும். அதிலே கடைசி வீடு. பார்த்தாலே தெரியும், சாவு வீடாச்சே. தெருவிலே சனம் நிற்கும். வேகமாக காரை கிளப்பினான் ராஜா. அந்த வீடு தான், பழைய வீடு. திண்ணை காரை பெயர்ந்து மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க, இற்றுப்போன தூண்களும் சுவரும் எந்த மழைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன. வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி 7-8 பேர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியிலும் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கைகடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர். நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற, சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர். உள்ளே போங்க, எப்போ தான் அவன் வரப்போகிறான்? ராத்திரி போன உசுறு, எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது? சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான். வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது. மேடும் பள்ளமுமான தரை, ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல்லிழித்தன. பஞ்சபகேச ஐயரை தாழ்வாரத்தில் படுக்க வைத்திருந்தனர். ஒரு காலத்தில் உயரமும் பருமனுமாக இருந்திருக்க வேண்டும். சுந்தரேசனும் உயரம்தானே. அவர் இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடர்ந்திருக்க, உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகமுமாக எலும்பும் கூடாக கிடந்தார். தலைமாட்டில் சுருட்டியிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தாள் ஒரு பெண். மாமி, சுந்தரேசனோட ஃப்ரெண்டாம் வந்திருக்காரு பாருங்க. மூட்டை அசைந்தது. தலையை தூக்கி இடுக்கிய கண்களால் பார்த்தாள் கல்யாணி அம்மாள். கணவரை போலவே சுருங்கிய மேனி, பஞ்சாக பறந்த தலை. யாரு தெரியலையே. முனகலாக வந்தது குரல். நான் சுந்தரேசனோட நண்பன். நண்பனா? கூட வேலை பார்க்குறீங்களா? ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம் என்றான். சுந்தரேசன் ஏன் வரல? தந்தி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது தானே. நீ வந்திருக்க. ஃபோன் செய்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததாம். ஏன் இன்னும் அவன் வரல? தொண்டையை செருமி கொண்டான் ராஜா. அவன் இப்போ சென்னையிலேயே இல்லை, ஆஃபீஸில் வடக்கே ரொம்ப உள்ள அடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. செய்தி சொல்ல முடியல, மொபைலில் பேச முடியலை. அதான் நான் வந்தேன். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று. சற்று மௌனித்தாள் கல்யாணி. கொஞ்சம் என் கூட வாரியா என்று கையூன்றி எழுந்தவள் கொல்லை பக்கம் நகர்ந்தாள். அவளை பின்தொடர்ந்தான் ராஜா. கொல்லைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன. கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள். கிணற்றுச்சூரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள். சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. சுந்தரேசன் எங்களை பற்றியும் சொல்லியிருப்பான். இங்கே நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. வீட்டு பேரில் கடன் வாங்கி அடைக்க முடியாமல் மூழ்கி விட்டது. அடுத்த மாதம் காலி செய்ய சொல்லிட்டாங்க. சுந்தரேசனுக்கும் அங்கே சொற்ப சம்பளம்தான். அதுலேயும் வாயை கட்டி வைத்த கட்டி எங்களுக்கு ஏதோ அனுப்புவான். போதும் போதாமையும் தான் இருக்குது. அவனும் தான் பாவம். என்ன செய்வான்? ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவான். மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டது.
இப்போ 2 மாதமாக பணம் அனுப்புகிறதே இல்லை. வேலை பார்க்குற இடத்துலையும் என்ன பிரச்சனையோ. மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லைப்பா, பசி பட்டினி. நாங்கள் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. அழவும் தெம்பில்லாமல் விசும்பினாள் கல்யாணி அம்மாள். நெஞ்சே வெடித்து விடும் போல இருந்தது ராஜாவுக்கு. நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மாள். சொல்லவே சங்கடமாக இருக்குப்பா. இப்போது மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில் 1 பைசா கிடையாதுப்பா. கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. சுரீர் என்றது ராஜாவுக்கு. கவலைப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன். மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்திடலாம். எத்தனை செலவானாலும் பரவாயில்லை. இப்போ நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம். சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம். ஆக வேண்டியதை பார்ப்போம். கல்யாணி அம்மாளை பரிவுடன் அணைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா. பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கே அடுத்த 1 மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வர பஞ்சபகேச ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார். வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகள் பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான். மறுநாள் செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான். அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர். அதன் பின் 10 நாள் காரியங்களுக்கு முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான். 10ஆம் நாள் ஒற்றன் சவண்டி சுபம் என்று எல்லாவற்றுக்கும் பார்த்து பணம் செலவழித்தான். பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாட்ஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான். எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மா தனியாக முற்றத்து குன்றத்தில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, எல்லாம் குறைவில்லாமல் நடந்து முடிஞ்சது இல்லையே என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா. கல்யாணி அம்மா கண் கலங்கினாள். ஆதரவுடன் அவன் தோலை பற்றி கொண்டாள். நீ யாரோ எவரோ, சுந்தரேசன் வேற வரலையே, கையிலேயே காசு இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச. 1 வாய் தண்ணீர் கூட இங்கே குடிக்கல. சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல. நல்லா இருப்பேடா குழந்தை, பகவான் உனக்கு குறையே வைக்க மாட்டார். சற்று நெகிழ்ந்தான் ராஜா. நானும் உங்கள் பிள்ளைதாம்மா. அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அது இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா? ஆமாம்ப்பா, நான் கூட அதான் நினச்சேன். இனிமே இங்கே என்ன இருக்குது எனக்கு? சுந்தரேசன் திரும்பி வர வரைக்கும் உங்கள் வீட்டிலே ஒரு ஓரமாக ஒண்டி கிடக்கிறேன். என் வீட்டிலையா? நெளிந்தான் ராஜா. கொஞ்ச நாள் தானப்பா, அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு. உனக்கு சுமையை இருக்க மாட்டேன்ப்பா. அப்பளம் இடுவேன், வடகம் பிழிவேன். சென்னையில் இது மாதிரி செய்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்வார்கள். முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியாக இருக்கேன்ப்பா. உங்கள் பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கள் ஏமா கஷ்டப்படணும்? அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்க்க ஏற்பாடு செய்துட்டேன். ஹோம்லையா? ஆசிரமமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அனாதை ஆசிரமம் இல்லைம்மா. வசதியானவங்க கூட வீட்டிலேயே பார்த்துக்க முடியாமல் பெரியவங்களை அங்கே தான் சேர்ப்பாங்க. மாதம் பணம் கட்டிடுவோம். உங்களுக்காக தனி ரூமு, ஃபோனு, அட்டாச்சு பாத்ரூமு, டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும். சுட சுட சாப்பாடு வேலைக்கும் உங்கள் ரூம் தேடி வரும். அங்கேயே கோவில், பிரார்த்தனை, ஹால், பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும். வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு. அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கவும் ஏற்பாடு செஞ்சிட்டேன். ஹோமிலேயே உங்கள் பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், அது என் பொறுப்பு. ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு. அதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? சுந்தரேசன் வந்ததும் உன்னை பற்றி சொல்லணும். எப்போ வருவான்? 2-3 மாதம் ஆகிடுமா? அது சொல்ல முடியாது, மேலேயும் ஆகலாம். சட்டனை எழுந்து வெளியே வந்தான் ராஜா. அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. எல்லா வசதிகளுடனும் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூதாட்டிகள் காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பிடிச்சிருக்கா அம்மா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்காக ரொம்ப மெனக்கடுற. என்னால் பதிலுக்கு மனசார வாழ்த்த தான் முடியும். நல்லா இருப்பையா கண்ணா? உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்காங்களே, எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பேடா. ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினாள். அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா. சரிம்மா, நான் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு வரேன் என்று கிளம்பினான். மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார். பெயர் சொல்லுங்க. கல்யாணி அம்மா, வயது 70, கணவர் பஞ்சபகேச ஐயர், இப்போ உயிரோட இல்லை. ஒரே மகன் சுந்தரேசன், அவனும் இறந்து போயிட்டான். அப்போ நீங்கள் யார்? உறவினரா?
நண்பரா? ரெண்டும் இல்லை. பார்க்க போனால் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன் அவங்களை யார் எவர்னே எனக்கு தெரியாது. மேலாளர் நிமிர்ந்தார். அப்போ எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டீங்க? கடன் சார், நன்றி கடன். புரியலையா? சொல்கிறேன் சார். 15 நாட்களுக்கு முன் சென்னையிலேயே நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தோம். கார் கதவை திறந்து என் அம்மா 2 அடி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள நோக்கி ஒரு பைக்கு சீறிட்டு வந்தது. நான் பதறி போய் உறைஞ்சி நின்றுட்டேன். அப்போது அந்த வழியாக போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னாலே தள்ளிவிட்டான். பைக்கு வேகமாக கடந்து போயிட்டது. எல்லாம் சில நொடியில் நடந்தது. என் அம்மா நூலிலேயில் உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆகிட்டது. நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பற்றின நினைவே வந்தது. அவனை போய் பாருடான்னு என் அம்மா பதறினாங்க. என் அம்மாவை தள்ளிவிட்டு காப்பாற்றின அந்த இளைஞன் தடுமாறி ரோட்டிலே விழுந்து மயங்கி கிடந்தான். ரோட்டில் இருந்த கூரான கல் பின்மண்டையில் குத்தினதில் ரத்தம் ஏராளமாக வெளியேறி இருந்தது. அப்படியே அவனை தூக்கி காரிலேயே போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம். மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம். 2 மணி நேரம் கழித்து கண் முழிச்சான். மெதுவாக திக்கி அவனை பற்றி சொன்னான். அவன் பேர் சுந்தரேசன். அப்பா பஞ்சபகேச ஐயர், அம்மா கல்யாணி அம்மா. 2 பேரும் காரைக்கால் பக்கத்தில் நிறவியில் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சுந்தரேசனுக்கு இங்கே சுமாரான வேலை தான். அதுவும் இப்போ இல்லை, போயிட்டது. வேறு வேலை தேடிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். நல்லபடியாக பொழைச்சி எழுந்துரு, அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கித்தரேன். எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க, அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான். டாக்டர்கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். இரவு 10 மணி போல் ஃபோன் வந்தது. தலையிலேயே குத்தின கல் ஆழமாக குத்தினதுனால மூளை பாதித்து இரத்த குழாய் வெடித்து இறந்து போயிட்டதாக சொன்னாங்க. பதறி போயிட்டேன். என்னை காப்பாற்ற போய் அவன் உயிர் விட்டுட்டானேன்னு அம்மா புலம்புனாங்க. உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோடு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை விரட்டுனாங்க. நானும் ராத்திரியே காரில் கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன். அங்கே போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தார். அங்கே இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதனாலேயே சுந்தரேசன் இருந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழித்து செய்ய சொன்னேன். அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஹோமில் சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான். மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார். ஐயோ, பிள்ளை செத்ததை அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். அங்கே நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதி கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த செய்தி தெரிய வேண்டாம் சார். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடுவோம். இனி அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து காப்பாற்றுறது என் பொறுப்பு. மேலாளர் நெகிழ்ந்தார். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. எனக்கு என்னான்னு போயிட்டே இருக்கிற இந்த காலத்திலேயே ஒரு அம்மாவை தத்து எடுக்கிற பெரிய மனசு இருக்குது. பெரிய மனசு யாருக்கும் வராது சார். இதிலே உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எழுதுங்க சார். 1000ல் ஒருவன் சார் நீங்கள் என்று பாராட்டினார். ராஜா எழுத மேலாளர் அதிர்ந்தார். என்ன சார், உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்ஸ்னு எழுதுறீங்க. நீங்கள் முஸ்லீமா? ஆமாம். அதனால் என்ன? நீங்கள் முஸ்லீமு, அவங்க இந்து பிராமின். நீங்கள் எப்படி சார் அவங்கள அம்மானு கூப்பிடுவீங்க என்று நான் தழுதலுக்க சொன்னார். தடுத்தான் ராஜா. அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாற்றினானே சுந்தரேசன். அப்போது அவன் எங்கள் அம்மா என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா ஓடி வந்து காப்பாற்றினான். ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும்தானே அவனை ஓடி வர செஞ்சது. நர்சிங் ஹோமில் கண் விழித்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு அடி ஒன்றும் படலையேன்னு தானே கேட்டான். அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் பார்க்கணும்? உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார். அதுக்கு ஒரே அர்த்தம் அன்பு தான் சார். எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனோட அம்மாவை பார்த்துக்கிறது தான் சார். வரேன் சார், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. சிரித்தபடி வெளியேறினான் ராஜா. கைகூப்பி கும்பிட்டு எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர்.
ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.